கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இப்பரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது எந்த காரியத்தை குறித்து பார்க்கறது? ஆபிரகாமை குறித்து பார்த்தோமா? யோசிப்பை குறித்து தான் பார்த்தோம். அவருடைய வேலைக்காரன் எலியேசர். வெரி குட், கர்த்தர். ஆனா அதன் ஆதாரமாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஒரு தலைப்புல தான் இப்ப பேசி கொண்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த தலைப்பு ஞாபகம் இருக்குது? இல்லைங்களா? நான் நிறைய காரியம் நம்ம மறந்துடணும், வாழ்க்கையில் எழுதியும் மறந்துடும் இல்லைங்களா? விண்ணுக்குரிய பார்வையும் மண்ணுக்குரிய பார்வையும் தான் தலைப்பு. இந்த தலைப்புல தான் என்ன பண்ண, ஸ்தேவானை விண்ணுக்குரிய பார்வை பார்த்து அவரை காண்பித்து கொடுத்து, அவர் பார்த்து வந்த காரியத்தையும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யாரை யாரெல்லாம் தனக்குள்ளே தெரிந்து கொண்டார். ஒரு என்ன சொல்றது, பந்தி பரிமாற வந்தவனுக்குள்ளே இத்தனை பெரிய ஒரு வெளிச்சம். நம்ம கர்த்தரை தேடி வரோம், ஆனா நம்மளுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, விண்ணுக்குரிய பார்வை இல்லவே இல்லையே. மண்ணுக்குரிய பார்வை அதிகமா இருக்குது. அது சேர்க்கிறோம், இதை சேர்க்கிறோம், எதையோ சேர்க்கிறோம், அழகுபடுத்துறோம். ஆனால் விண்ணுக்குரிய பார்வை இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். ஆனா ஆண்டவரை தேடி வருகின்ற பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் கேட்டா சொல்லுவோம், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனா பார்வை எந்த பார்வை இல்லை? இந்த பரத்தை பார்க்கின்ற பார்வை இல்லை. பரத்தை விட்டு இறங்கி வந்தவரையும் பார்க்கின்ற பார்வை இல்லை. பரத்தை விட்டு இறங்கி வந்த சேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த சேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சேகம். எல்லாம் சேகத்திலும் அது மேலான சேகம், எல்லாம் சேகத்திலும் அது மேலான சேகம். மறுதலித்த என்னையுமே மனதிருந்த செய்த சேகம், காட்டி கொடுத்த யோகாசை தனத்தில் அழையாமல் சேகிரதே என்றழைத்த சேகம், காட்டி கொடுத்த யோகாசை கணத்தில் அழையாமல் சேகிரதே என்றழைத்த சேகம். அது மேலான சேகம், எங்கள் இயேசுவின் சேகம். அது மேலான சேகம், எங்கள் இயேசுவின் சேகம். ஸ்நேகமா என்ன? அன்பு. அப்புறம் ஸ்நேகம் என்ன? நம்மளுக்கு சினிமா பாட்டுல சொன்னாதான் ஸ்நேகிதனே அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல இருந்து எடுத்து பேசணும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம கத்துக்கிறதுலாம் எங்க தான் கத்துக்கிறோம், அதை கத்துக்கிறோம். வாழ்க்கையே சினிமாவா மாறிடுது. என் எவ்ரி மூமெண்ட் இஸ் சினிமா. என் நட சினிமா, என் உட சினிமா, என் பேச்சு, தலை வார்த்தை கூட. முன்னாடிலாம் பொம்பளை பிள்ளைங்க அழகா சீவி அதை பார்க்கணுமே, அழகா ரொம்ப அழகா என்ன பண்ணுவாங்க, அந்த பூவெல்லாம் வச்சுன்னு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எல்லாம் மண்டைக்கு மேல கொண்ட. அல்லேலூயா. எதுக்கு மேல? மண்டைக்கு மேல. அப்போ அந்த அது எங்கன்னு வந்துச்சு சொல்லுங்க? எங்க ஆயா அப்படி வரனாங்க, அவங்க ஆயா அப்படி வரனாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரே ஸ்நேகம் யார் மேல? உலகத்து மேல. ஆனா உன்னத தேவன் மேல இல்ல. ஏன்னா வரத்து 6 நாள் எங்க பிரதர், அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம், ஓடி ஓடி என்ன பண்ணிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க எப்பதான் வரீங்க? 1 மணி நேரம் வரும். அதுல கூட என்ன பண்ணதில்ல, அவரை ஸ்நேகிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இப்படி சொல்லணும்னா அவரை நேசிக்கிறது இல்லை, இல்ல லவ் பண்றது இல்லை. ஒரு மனிதன் பந்தி விசாரிக்க வந்தவனுக்குள்ளே ஆண்டவர் மேல அத்தனை ஒரு ஸ்நேகம். ஆண்டவரே, என்ன ஏன் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், என்னை எதற்காக தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாது இருந்த என்னையும் அழைத்து வந்து ஆண்டவர் அதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாரு. அந்த பரிசுத்தத்தோடு கூட
வார்த்தைகளை விருத்தி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த எந்த தகுதியும் கிடையாது. உங்களை சொல்ல மன்னிச்சுங்க, என்ன சொல்றேன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. தகுதியே இல்லாத என்ன ஏன் ஆண்டவர் நேசித்தார்ட்டு நான் அநேக நேரத்துல எனக்கு கேட்பது உண்டு. நீங்க எப்படி தெரியல, நான் கண்ணில் பார்த்து கேட்பேன், என்ன தகுதி உனக்கு இருக்குது? ஒரு காரியமும் கிடையாது. உன்னுக்கும் உதவாத குப்பை நீ. உன்னை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சபையை ஆரம்பிச்சு 52வது மாதம் ஒரு வருடம் முடியும் போது நான் ஆண்டவருடைய இந்த ஜன்னல் ஓரத்தில் நின்று ஆண்டவரே எனக்கு என்ன தகுதிக்குது ஆண்டவர், இந்த 52 மாதங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு பிரசங்கிக்கத்தக்கதாக என்னை ஒரு பிரசங்கியாய் மாற்றி விட்டேன். காலம் கடந்து போச்சு. 12-11 வருஷம் தாண்டி 12வது வருஷத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கணும். எத்தனையோ 52 மாதங்களை தாண்டிட்டேன். ஆனா அவருடைய அன்பு இன்னும் மாறவே இல்லை. எல்லாம் மனுஷனுடைய அன்பும் மாறிச்சு. எல்லாம் ஒரு நாள் காணாம போனாங்க. அதிகமா நேசிச்சாங்க. நான் ரோடு கூட இருப்பேன்னு சொன்னாங்க. டிராவல் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல கடந்து போய்கொண்டே இருந்தாங்க. ஆனா என்னை நடத்தி வந்தவர் இன்னும் மாறவே இல்லை. என்னோடு கூட இன்று வரைக்கும் அதே நிலையில் இருக்கிறார். அந்த அன்பை ருசி பார்ப்பது பெரிய விஷயம். அந்த அன்பை ருசி பார்த்தவன் அவன் அடிக்கடியாய் அவரை மட்டும்தான் தேடணும். எதுக்கும் மைண்டு போவாது. ஒரு மனுஷனை ருமானியா தேசத்துல ஒரு இப்படி சொல்லாம ஒரு கழிவு சாக்கடைக்கு உள்ள போட்டாங்களா 3 நாட்கள். ருமானியா தேசத்துல நடந்த காரியம். சாக்கடை, அத எல்லா கழிவுகளும் போற இந்த சாக்கடைக்குள்ள, மனித கழிவுகளும் போற அந்த சாக்கடைக்குள்ள போட்டாங்க. 3 நாட்கள் போட்டு நீ கர்த்தரை மறுதளித்துரு, நான் உன்னை இங்க இருந்து தூக்குறேன். 3 நாட்கள் போட்ட போது அந்த சாக்கடையின் நாத்தம் ஒரு புறத்துல இருக்க, ஒரு புறத்துல எலிகளினுடைய தொல்லைகள் தாங்க முடியாது. ஆனாலும் அந்த மனிதன் அந்த கழிவு சாக்கடைக்குள்ள முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் யாரையும் பார்க்க விரும்பல, எந்த கழிவுகளையும் எந்த மற்ற காரியங்களை பார்க்க விரும்பல, நான் கர்த்தரே என்னை அழைத்த உன்னை பார்க்க விரும்புகின்றேன். 3 நாட்கள் கழித்து அந்த மனிதனை மேலே தூக்கி எடுத்த போது சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நினைக்கிறீங்க அந்த மனுஷன் தனிமையா இருந்திருப்பான்ட்டு, நீ எங்கெங்கெல்லாம் போய் அந்த இடத்துல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட பயணம் பண்ணுகின்றாரு. நீ அமர்கின்ற இடத்துல, நடக்கின்ற இடத்துல, சோர்ந்து போற இடத்துல எல்லாம் தேவனுக்கு சோர்ந்து போகின்ற நேரத்திலே பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருள செய்கின்ற தேவன் அவரே. அந்த தேவனுடைய அந்த சிநேகிதத்தை புரிஞ்சு கொண்டா அவர் எப்படி தெரியவே மாட்டோம். ஏன்னா உனக்காக எனக்காக அவர் பரத்தை விட்டு இறங்கி வந்துட்டாரு. நம்ம வீட்டுல இருந்து வரத்துக்கு அவ்வளவு கஷ்டம். சிங்காட்சி சிலோனுக்கு போற மாதிரி என்ன பண்ணுவோம், மற்ற இடத்துக்குலாம் போக சொல்ல சீக்கிரம் வந்துடும். நீங்க சொல்லலாம், இதே மாதிரி திட்டினே இருந்தீங்கன்னா நாங்க வராம போயிடுவோம். அல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை வச்சு திட்டுவாங்க. இந்த கழுதைனா இன்னொரு கழுதை திட்டம். அல்லேலூயா. நீங்க நினைச்சிடக்கூடாது, உங்களை உருவாக்கணுங்க மேல அன்பு வச்சுட்டாரு. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு, நீங்க எது ஒன்றாலும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்போமா, இல்ல அந்த தப்பை கேட்போமா? அல்லேலூயா. கேட்டாதான் நல்ல கத்தவங்க. நீ கேட்கவே இல்லை அப்படின்னா நீ சரியான நபர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீ ஒரு பாவம் பண்ற, நான் ஒரு பாவம் பண்றேன் அப்படின்னா அது வாழ்க்கை இல்லை. ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்துவதே தேவனுடைய செயலா இருக்கிறது. ஆரம்பத்துல எப்படி சரி, வருடங்கள் கடந்து வருகின்றவர்கள் என்ன பண்ணோம்? அல்லேலூயா. வருடங்கள் கடந்து வரவங்க என்ன பண்ணோம்? கர்த்தருக்குள்ள இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஸ்தேவான் அதுதான் செஞ்சாரு. அந்த அன்பை தான் எல்லாருக்கும் காண்பிக்க விரும்பினாரு. அந்த அன்பினுடைய ஆதாரமான ஒவ்வொரு மனுஷர்களை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அவர் மேல வச்ச சிநேகிதத்தை எப்படி காண்பித்து கொடுக்கிறாரு? ஆண்டவர் எல்லா நேரத்திலும் என்னை நடத்துகின்றார்ப்பா. என்ன மட்டும் இல்ல, எனக்கு முன்னோடிகளா இருந்தவரையும் அவர் நடத்தி வந்தார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல அங்கே யாரை காண்பிச்சு கொடுக்கிறாரு? யோசேப்பை காண்பித்து கொடுத்து சொல்றாரு, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனபடி விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்தார். எந்த ஆதாயமும் பார்க்காத ஒரே ஒரு தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அவன் அநேக
தூரங்களை கடந்து செல்லும் பொழுது, நிர்மாணியா இருக்கும் பொழுது அவனோடு கூட தேவன் நடந்து வருகிறார். அந்த சிநேகிதத்தை நினைச்சு பார்க்கிற, அதை குறிச்சு பேசவே முடியல என்னால. பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த பரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம், பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம், அது மேலான சிநேகம், இது இயேசுவின் சிநேகம், அது மேலான சிநேகம், இது இயேசுவின் சிநேகம். ஒரு தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்ளத்தக்கதாகத்தான் ஸ்தேவான் உன்னோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தரிசனம் அந்த மனிதனோடு கூட உன்னை இணைக்க வேண்டியதா இருக்கணும். நான் இணைக்க கூடாதபடிக்கு இருப்பேன், ஆனால் நிச்சயமா எந்த இடத்துல நான் சம்பந்தம் கலந்து கொள்ளவே முடியாது. தேவையில்லாத நபரோடு கூட சம்பந்தம் கலந்து கொள்வோம், தேவையானவர்களோடு கூட என்ன பண்ண மாட்டோம். அல்லேலூயா. தேவையானவர்கள் கூட என்ன பண்ண மாட்டோம், சம்பந்தம் கலக்கவே மாட்டோம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஓவரா சாப்பிட்டா அது என்ன ஆயிடும், இது திகட்டாது. தெளித்தனை என்னைக்குமே திகட்டாது. பாத்துக்கிறீங்களா? நீங்க எவ்வளவுதான் தெளித்தனை சாப்பிட்டுட்டே இருங்களேன், அது உங்க வாழ்க்கையில திகட்டவே திகட்டாது. உடம்பெல்லாம் ஸ்வீட் மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கினாதான் நல்லது. அதுக்கு மேல போச்சுன்னா அது என்னத்தை கொடுத்துடும், நம்ம உடம்புக்கு கேடு உண்டாக்கிடும். சுகரோ பிகரோ நீங்களே வச்சுங்க. கேட உண்டாக்குற காரியம் தான் வேணாம். நீங்க பிகர்னா தப்பா நினைச்சு கூடாதுரா. ஆங்கிலத்துல பிகர் சொல்லுங்க, கேட்டீங்களா? நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிறீங்க. நான் அது சொல்ல, அதே பலிப்பிடத்துல சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன பாது சத்தமா சொல்லுங்க பாருங்க. மைக்கில சொல்லு, அப்பதான் மத்தவங்களுக்கு கேட்கும். சத்தமா தான் சொல்லுங்க. என்ன நாளைக்கு யார் தான் பிரசங்கி பக்கத்துல கேட்க சொல்லுங்க, நீங்க தான் பிரசங்கி. அல்லேலூயா. இன்னைக்கு பயந்தீங்கன்னா நாளைக்கு பூரா பேசுவீங்க. மேத்தமேட்டிக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளை பார்த்து இன்னைக்கு என்ன பண்ணோம், அது என்ன மாறிடுச்சு. அழகா ஆங்கிலத்தை கத்துக் கொடுத்து ஒரு சின்ன காரியத்தை மாற்றி ரொம்ப லகுவா நம்மளுக்கு கத்துக் கொடுத்தா அதை வேற ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. தேவனுக்குள்ளே வளர்வதற்கான வழிகளை தேடுங்க. கர்த்தர் நிறைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுக்கணும்ன்றாரு. இன்னைக்கு ஸ்தேவானோடு கூட நான் இணைக்கப்படலைன்னா பரம தரிசனத்தை நான் காண முடியாதுன்னா போயிடுவேன். அவர் பார்த்த அதே தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்கணும் விரும்புகின்றபடியினால அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை இணைக்க விரும்புகின்றார். அந்த இணைப்பு தான் இன்னைக்கு யோசேப்பிடத்துல உன்னை கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது. அந்த யோசேப்போடு கூட மட்டும் தேவன் இல்ல, யோசேப்பு மட்டும் காரிய சித்தம் உள்ளவனா அல்ல, யோசேப்புக்கு மட்டும் காரியம் வாய்க்கப்படல. தேவன் எந்தெந்த மனுஷனோடு கூட இருந்தாரோ அந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படப்பட்டது. சில காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டாரு. அனுமதிக்காத காரியத்துக்கு நீ போய் போராடி இருக்காங்க. சில காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவரே, அனுமதிக்க மாட்டாரு. சில காரியங்கள் ரொம்ப பூர்வமா ரொம்ப அழகா இருக்கும். அது தேவன் அந்த மனுஷனோடு கூட இருந்தா இருக்கும். நான் இன்னைக்கு காலையில ஒரு சில காரியங்களை வாசித்து கொண்டே வந்தேன். எலியேசர் கொஞ்சம் பார்த்தேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் காலையில வந்தேன், சில காரியங்களை நான் எலியேசரை குறிச்சு இன்னைக்கு தேடி பார்க்கும்போது ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் போடப்பட்டிருந்ததை பார்த்தேன். அந்த மனுஷன் ஆபிரகாமோடு கூட இணைக்கப்பட்டு விட்டான். அந்த தரிசனத்துக்கு உரிய மகனாய் மாறிவிட்டான். ஆனா நீங்களும் நான் என்ன பண்ணது இல்ல, தேவனோடு கூட இணைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறது இல்ல. வாரத்துல ஒரு நாள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உனக்கு வாரம் பூரா என்ன பண்ணும், கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணலாம் ப்ளீஸ். வாரம் பூரா என்ன பண்ணும், என்ன பண்ணோம், எனக்கு நல்லதெல்லாம் செய்யணும், எனக்கு உணவு கொடுக்கணும், உடுத்த உடை கொடுக்கணும், நல்ல வீட்டை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். பக்கத்துல கேட்கறது கொடுக்கணும். நீ என்ன கொடுக்குற, நீ என்னப்பா கொடுக்குற?
சரி, ஆண்டவர் உங்களை அழைத்தாரா இல்லையா என்பது பார்ப்பதற்கு ஒரு காரியம், உங்களுக்கு அழைப்பு இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இன்னும் வேத வார்த்தைகள் வரல, கூட்டின்னு வரவங்கள. ஆனா ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை அழைத்தாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். என்ன டெஸ்ட் வைக்கலாம்? நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க? ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கிறேன். இங்க தான் ஆரம்பிக்குமா? பலிபீடத்துல இருந்து. ஏன்னா எங்க நியாயத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்க தான் ஆரம்பிக்குது? வீட்டுல இருந்து தானே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க என்னென்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க? அப்படி ஒரு இடத்துல சொன்னாங்க, வெள்ள சட்டை நீங்க தான்பா. சொல்லுங்க. ஒரு இடத்துல ஆரம்பிங்க. வெக்கப்பட்டீங்கன்னா அடிவாங்க ஓடுவீங்க. சொல்லுங்க. அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யலாம். அடுத்தது தம்பி ரோஸ் கலர் சொல்லுங்க. பாவத்தெல்லாம் விட்டலாம். நீங்க நிறைய செய்யலாம்ங்கிறீங்க. என்ன செய்யலாம்ங்கிறீங்க? சரி, அடுத்தது சாம்பிள் நீங்க ஆத்துமாக்கள் அதை பண்றது. நீங்க இந்த இடத்த விட்டு ஓடலாங்கிற. அடுத்தது ஒரு இடத்துல சொல்லுவாங்க பிரேம் நீங்க ஊழியம் செய்யலாங்கிற நல்ல ஒரு காரியம். அடுத்தது வேற ஒரு இடத்துல சொல்லுங்க, ஏசப்பாக்காக இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கிறேன். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க சொன்னதை நீங்க காப்பி அடி டிப்பி காப்பியா அடிக்க வேணாம். உங்க மனசுக்கு தோணுது சொல்லுங்க. ஆண்டவருக்காக இதை செய்யலாம்ங்கிற சொல்லுங்க. நான் ₹1 காணிக்க போலாங்கிற, அது கூட ரைட் தான். அல்லேலூயா. சபைக்கு நான் ஒழுங்கா வரலாங்கிற, அது தப்பு இல்லை, அது கூட தான். எது அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுத சொல்லுங்க. அவரோடு இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணும்? ஆராதிச்சுனா. அப்ப அவரோடு கூட இல்லைன்னா திங்கக்கிழமை அவரோடு கூட இருக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? எப்பயுமே ஆராதிக்கணும். கரெக்டா நல்லவர். எப்பயுமே ஆராதிக்கணும். அடுத்தது ஓகே ரைட். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ரொம்ப கரெக்டா உண்மையான வார காலம் ஏசப்பாக்க உண்மையா இருக்கணும். அது பெரிய விஷயம். அவருக்கு சாட்சி கொடுக்கணும். சாட்சி சொல்லணும். அவரை குறிச்சு என்ன பண்ணும்? ரொம்ப நல்லது, கரெக்டா நல்லவர். அடுத்தது ஏசப்பா பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லணும். நல்லது. அடுத்தது அவ்வளவுதானா? கீழ்ப்படியணும். நல்லா இருக்கிற காரியம். அடுத்தது கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய தன்மை. அடுத்தது அவ்வளவுதானா? அவரை துதிச்சுனே இருக்கணும். பெரிய காரியம். கரெக்டா நல்லவர். அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுவானா சொல்லாதவங்க நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்தது என்ன பண்ணும்? வேத வார்த்தைகளும் நடத்தணும். அடுத்தது அவ்வளவுதானா? இது எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தேவன் உங்களை அழைத்த அழைப்புக்கான அடையாளங்களே. என்ன தேவன் அழைச்சாரா? ஊழியத்துக்கு கேட்கிறீங்க. அழைத்ததுனால்தான் இந்த சிந்தை உனக்கும் எனக்கும் கடந்து வந்தது. இந்த சிந்தை இல்லைன்னா அழைப்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த சிந்தை உனக்குள்ள இருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு தோணல பிரதர், இனி தோணும்னா நிச்சயமா உங்களுக்கு அழைப்பு இருக்குது. அவர் அன்பை நினைச்சு பாரு. பரத்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்தாரு. பரலோகம் எவ்வளவு தூரம் பாத்துக்கிறீங்களா? இங்க 3ஆம் வானம், ஃபர்ஸ்ட் வானத்துல தான் நம்ம பாக்குறோம். நம்ம பாக்குறது வானம் கிடையாது, ஓசோன். அந்த மேல இருக்கிற இது மட்டும் தான் பாக்குறோம். 3ஆம் வானம் என்ன பாக்குறதுக்கு என்ன பண்ணும்? 3ஆம் வானத்துல இருந்து உனக்காக எனக்காக இறங்கி வருகிற அன்புக்குது. அது ரொம்ப பெருசு. ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் இறங்கி வராரு. உன்னை தூதரை வைத்து பாதுகாத்துக் கொள்றாரு. உனக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு உன்னால அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் அழகா எப்படி பாருங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கருவிலே குத்தமிக என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கருவிலே குத்தமிக பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி
அவன் என் மேல அன்பு, அதனால பணத்தை விட்டு இறங்கி வந்தது மட்டும் இல்ல, எனக்காக பலி ஆயிட்டாரு. எத்தனை பேர் எனக்காக பலியானாங்க? எத்தனை பேர் உங்களுக்கு ஒளியா ஆனாங்க? யாரும் சொல்லுவீங்களா? எனக்காகவே சொல்லுவான், நீ இல்லைன்னா செத்துருவானுவான். அவன் சாக மாட்டான், கடைசியில உங்க சாவடிக்கையும் விடவே மாட்டான். நீங்க நினைச்சிடக்கூடாது, ஐயோ அவர் இல்லைன்னா செத்துருவாரு போல இருக்கு. அவர் சாகவே மாட்டாரு. எந்த மனுஷனா இவங்களுக்கோசம் இறந்துக்கிறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப இருக்கிற அன்பெல்லாம் மேஜிக் அன்பு. உன்னை உங்ககிட்ட இருந்து வர வரைக்கும் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். ஸ்டாப் பண்ணி பாரு. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஊந்து என்ன பண்ணுவோம்? அதுவும் போராடுறதும் பண்ணதும். ஆனா உண்மையா நேசிக்கிறோம் என்ன பண்ண மாட்டோம்? தேடவும் மாட்டோம், அவரை குறித்து யோசிக்கவும் மாட்டோம். ஆனால் உன்னை குறித்து யோசிக்கிற ஒரு அன்பு இருக்குமானால் அது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இங்கே பார்க்க வேண்டிய ஒரு காரணம் உண்டு, காரியம் உண்டு. என்னையா இங்க ஆபிரகாமோடு கூட தேவன் இருந்தார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணினார். இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு இதுக்குள்ள கடந்து வருவோம். ஆதிகாமத்தின் புத்தகம் 39வது அதிகாரத்துல 2-3 வாசிக்கலாம். கர்த்தர் யாரோட கூட இருந்தார்? யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்றாரு. எது செஞ்சாலும் வைக்க பண்றாரு. அது தொட்ட உடனே என்ன இது தொலைங்கிடுமா விளங்கிடுமா தெரியல எனக்கு. நம்ம எது தொட்டாலும் உருவிட மாட்டேங்குது. ஒண்ணு செய்யலாம் போறோம், அது விளங்கவே மாட்டேங்குது. ஏன்னா உங்க கூட யாரும் இல்ல. பக்கத்துல கை வச்சு சொல்லு, கர்த்தருக்கு பிரியமா தான் அது கிடைக்கும். அவரு வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா திட்டம் பண்றாரு. அல்லேலூயா. இப்படிதான் ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் வந்தாரு, அவர் திட்டம் பண்ணாரு. இப்ப போன வாரத்துல நம்ம பார்த்த ஒரு சம்பவம், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தாரு. அவர் எது செஞ்சாலும், இப்ப வயது முதிர்ந்து போச்சு ஆபிரகாமுக்கு, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? தன் மகனாகிய ஈசாக்குக்கு என்ன பண்றாரு? அங்க பார்க்க சொல்றாரு. நம்மால அவனே பார்த்துரும். அல்லேலூயா. பொண்ணு யார் பார்ப்பாங்க? அன்னைக்கு இருந்த காலத்துலாம் பொண்ணு பையன் இதெல்லாம் யார் பார்த்தது? பேரண்ட்ஸ் பார்த்தாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் பார்க்கல, அவங்களே பார்க்கறாங்க. ஏன்னா உங்களுக்கு பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கணுங்களுக்கு அந்த லவ் எங்க வந்துச்சு? Come to my heart, touching the girl, very beautiful. Hallelujah. ஆனா ஒரு விஷயம் தெரியல போல இருக்கு. நல்ல மனமாட்டி தன் மனமாளனை தவிர ஒருத்தரையும் பார்க்க மாட்டா. புரியல, நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நல்ல மனவாட்டி என்ன பண்ண மாட்டா? தன் மனவாளனை தவிர. நல்ல மனவாளனும் அல்லேலூயா நம்ம கண்ணு அணைஞ்சுதான் இருக்கு. யாரும் என்னை பார்த்து கொண்டே இருக்குது, யாரும் என்ன பார்க்கிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே பாக்குறதுதான். ஏன்னா 3 நேரம் நீ என்ன பண்ற? யாரும் பாக்குறாங்களான்ட்டு நீ பார்த்துனே இருக்கிற. அதனால உன்னை எல்லாரும் பாக்குற மாதிரிதான் இருக்கும். கடந்த வாரத்துல பார்த்தோம் யார? ரெபெக்காவை. ரெபெக்கா புருஷனை அறியாத கண்டிக்க. புருஷனை அறியலாம் அப்படி எந்த மனவாளையும் பார்க்கல. ரொம்ப அழகு, பியூட்டிஃபுல் கேர்ள். யாரு அழகுன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? உனக்குரிய மனவாளனை தவிர நீ யாரையும் பார்க்க வந்தா நீ தான் பியூட்டிஃபுல் கேர்ள்.
ஹல்லேலூயா. 3 நேரம் அங்க பாக்குறேன், கொஞ்ச நேரம் இங்க பாக்குறேன். பியூட்டிஃபுல் God. ஹல்லேலூயா. சரி, எலியேசர்ல போயிடுவோம். ஏன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார், அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அவன் மட்டும் இல்ல, அவனோடு கூட இருக்கிறவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க இணையணும், ஒரு தரிசனத்தோடு கூட இணையணும். நீங்க பாட்டுன்னு ஐயோ நீ எதனா பேசினு இருப்பா, எனக்கு வேற வேலை இருக்குதுப்பா அப்படின்னீங்கன்னா எதையும் வாய்க்க பண்ண மாட்டார் ஆண்டவர். ஒரு சின்ன தம்பி சொன்னாங்க, கொடுத்த பொறுப்பை என்ன பண்ணும், பொறுப்பா செய்யணும். எலியேசர் அதை செஞ்சான். எலியேசர் ஜெபம் எப்படிதமாச்சு வாசிப்போமே எடுத்து என்னோட கூட திருப்பி சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அது இல்ல 11 சாரி, ஊருக்கு புறம்பே ஒரு சம்பவம் நடக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாடுல நடந்திருக்கும். சரியா? சமாரிய ஸ்திரியை பார்க்க போனாரு. அவங்க வாழ்க்கையே வித்தியாசம். அந்த அம்மா வாழ்க்கையே ஆண்டவர் பாருங்களேன், நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் போது நம்ம வாழ்க்கைக்குள்ள என்றாவாரு. ஹல்லேலூயா. இப்ப இந்த அம்மா எப்படிதான் இருக்கிறாங்க, இவங்க அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மாக்குள்ள பெரிய தரிசனம் இருக்கு. ஏன்னா ஆண்டவரே இந்த அம்மா கிட்ட ரெபெக்கா கிட்ட பேசுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட பேசுவாரு? ரெபெக்கா கிட்ட பேசுவாரு. ரெபெக்கா என்ன ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட தான் போவாங்க? கர்த்தர்கிட்ட தான் போவாங்க. அவங்களுக்கு வேற யாரும் தெரியாது. அண்ணனை தெரியாது, அப்பாவை தெரியாது, உறவுக்காரங்களை தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ நல்ல புரிஞ்சு அந்த தரிசனத்தை தேவன் இணைக்க விரும்புகின்றார். எப்படின்ட்டு அங்க எலியேசர் வந்து என்ன பண்றாரு, அழகான ஒரு இங்க கனத்தை காட்டுறாங்க. ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் முல்ல சீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே அங்க எலியேசர் என்ன பண்றாரு, சாயங்காலத்துக்கு ஆயிடுச்சு, ஒட்டகத்தெல்லாம் மடக்கி உட்காருங்கப்பா, காலெல்லாம் நம்ம வந்தா பலி கொடுத்துங்க, அதுதான் கால் நின்று உட்காரோம். ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒரு நான் சொன்ன கோவப்படுவீங்கன்னு பாக்குறேன். ஹல்லேலூயா. கனம் தேவ சமுத்திரம் வந்தா முழங்கால் படிக்கணும். சிலெல்லாம் பாக்குறேன் அரை முட்டி அடிக்குதுங்க. அக்கா ஜெபம் பண்ணுக்குது, நம்மளால என்ன வந்து போடலாமா வானவா, போடலாமா வானவனு உள்ள எக்ஸசைஸ் வந்து. என் பிள்ளைங்கெல்லாம் கூட இடமே இல்லை, இங்க நாங்க போட்டே ஆகணுமா, கண்டிப்பா போட்டே ஆகணும். நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு இதே மாதிரி காப்பாத்துறாரு. நம்ம முட்டி போடணுமா இல்லையா? ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்தா வேற யாரும் முட்டி போட சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே இல்லாதபடிக்கு எங்களை காப்பாத்தி வச்சுக்கிறீங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்னையும் பயன்படுத்துறீங்க ஆண்டவரே, நம்ம முழங்கால் படிக்கிறேன். எத்தனை பாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம்னா ஒண்ணு என்ன பண்ணிடணும், நீ எல்லா நேரத்திலும் முட்டி போடுன்னு சொல்ல. எப்ப முட்டி போடணும்? ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா. பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், யோபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். நீ அடுத்தவங்களுக்காக ஜெபித்து பாரு, உன் சரீரத்துல ஒரு வேலை பிசாசு தந்திரமா கொண்டு வந்து இதை போடலாம் நினைச்சாரு கூட தேவன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவன் முழங்கால் படியிட்டு நின்று தேவ சமூகத்துல கையை உயர்த்துறான். முழங்கால் படி மட்டும் இருக்கக்கூடாது, 2 கையை உயர்த்தி தேவ சமூகத்துல காட்டணும். எதுக்கு சொல்லுங்க? சில நேரத்தில் நம்மளுக்கு கர்வம் வந்துடும். நான் ஜெபம் பண்ணிதான் இது நடந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிதான் அந்த கர்வம் வரக்கூடாது. 2 கையை எதுக்கு நம்ம உயர்த்துறாங்க? என்னிடத்துல ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, உன்னை தவிர என்கிட்ட யாருமே இல்லை ஆண்டவரே, உன்னுடைய கிருபையினால் இரக்கத்தினால் தயவினால் அந்த மனுஷனுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே சொல்லித்தான் 2 கையை உயர்த்துவதற்கான அர்த்தமே. அதனால்தான் பக்தன் சொன்னான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேரா என் கைகளை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே சாயங்கால வேலைகள் என்ன பண்றாரு, ஒட்டகத்துல மடக்கிட்டு இப்ப தனக்குள்ள சொல்லிக் கொண்டு நிக்கிறாரு எலியேசர். என்னன்ட்டு வாசிங்கம்மா. இல்ல அதுக்கு முன்னாடி வசனத்துல தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால்,
என் எஜமானாகி அவன் வெளியே யாருக்கிட்டே சொல்ல, யாருக்கிட்ட சொன்னா? ஆத்துமா கிட்ட பேசுறான். எலியேசருக்கு இந்த பழக்கம் எங்க இருந்து வந்திருக்கணும் சொல்லுங்க? ஆபிரகாம் கிட்ட இருந்து வந்திருக்கணும். நல்ல காரியத்தை நல்லவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்ம முக்காவாசி யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறான்? வாயாட யாருக்கிட்ட கத்துனா? எங்க அம்மா கிட்ட தான் கத்துனேன். எங்க அம்மா நல்லா வாயாடும். எங்க அம்மா பேரு என்னதான்? வா, அம்மா பேர் என்னது சொல்லுங்களேன். உங்க அப்பா பெரிய ரவுடி, கத்தி எடுத்து சுத்தினார்னா. நேற்று என் மகன் உட்காந்து சொல்றான், 13 பேர் இருக்கிறாங்க, உங்களை வெட்டாம விட மாட்டேன்றான். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா டே அப்படின்ற வெங்காயம் டாடி, வெங்காயத்தை 13 வெங்காயத்தை உச்சி வச்சுட்டாங்கன்னா அது வெட்டாம என்ன பண்ண மாட்டாரான். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல என்னடா அப்பா 13 பேரை வெட்டாம. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எந்த நன்மையை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றோம். சரி, நாங்க கற்றுக் கொடுக்கல, அடுத்த ஜெனரேஷன் நீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க? பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. நீங்க எதை கற்றுக் கொடுக்க போறீங்க? தூங்குறத கற்றுக் கொடுப்போம். சபையில எப்படி உட்காந்து தூங்கணும், சபையில எப்படி உட்காந்து பேசணும். ஒழுங்கினத்தை உன்னை பார்த்து கத்துக்கினா கடைசி வரைக்கும் அவன் எது தெரியுமா சொல்லுவான்? யாரை பார்த்து கத்துக்கின? ஒருத்தர் கத்துக்கணும். உன்னை பார்த்து நன்மையை. எலியேசர் தனக்குள்ளே பேசுவதே ஆபிரகாமை பார்த்து கத்துக்கினா. ஏன்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? எதுவா இருந்தாலும் ஆண்டவரே நான் உன்ன இடத்துல சொல்றேன், எந்த மனுஷன் இடத்துல சொல்ல விரும்பல, ஏன்னா அவன் என்னை அவமானப்படுத்துவான். என்ன பண்ணுவான்? என்ன அவமானப்படுத்துவான் ஆண்டவரே. ஆனா நான் எந்த மனுஷன்கிட்ட சொல்ல இருந்தேன், நான் அவங்ககிட்ட சொல்றேன் ஆண்டவரே. 10 நாளா சொல்லுவான், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆத்மாவிட்ட சொல்லினா கர்த்தர் நன்மை செஞ்சார். இன்னைக்கு நீ நடக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுத்தது கர்த்தர் தான். உன்னை பாட வச்சது கர்த்தர் தான். உன்னை துதிக்க வச்சது சொல்ல மாட்டேன்றீங்களா? உன்னை துதிக்க வச்சது வாய்வில். எத்தனை பேர் வாயோடு கூட வந்தீங்க? மொத்த நேரத்துல அப்படியே சொல்ல வேணாம். 120 வாட்ஸ் தான் சவுண்ட், அப்படி கடைசி வரைக்கும் கேட்கும். ஆனா சபையில கேட்டா மட்டும் ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உன்னை துதிக்க வச்சது 250 வாட்ஸ் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னை பாட வச்சது, எனக்கு காலைல எழுப்பிருந்து நல்ல ஈவுகளை கொடுத்தது. ஹல்லேலூயா. புரிஞ்சு எல்லாம் கர்த்தர் தான். அப்ப பக்கத்துல கை வச்சு சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. நன்மை செய்து யார்தான்? பகுதியில் கை வச்சு சொல்லு, அவர் தான் நன்மை செய்யறாரு. இப்ப எலியேசர் தன் இதயத்துல சொல்றான். என்ன சொல்றான்? வாசிப்போமே, அவருடைய ஜபத்தை கேட்போமே. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா. அவன் என்ன தெரியுமாங்க சொல்றான்? எஜமானுடைய தேவனே, என்னையே கொஞ்சம் நினைச்சு கொள்ளுங்கப்பா. என் எஜமானுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கணும். ஒருவேளை நல்ல மன வாழ்க்கையை கொடுக்கணும். யாருக்கு? நல்ல வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு நான் செய்யணும்னா என் எஜமானன் என்னை நம்பி கொடுத்த. இங்க நிக்கிற பலிபீடத்துல நிக்கிற தேவ பிள்ளைய உன்னை நம்பி தேவன் அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. இங்க வந்து எதை வேணாலும் பேசுறாத. ஹல்லேலூயா. எதையும் பேசுறதுக்கு பலிபீடம் இல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது பலிபீடம். ஹல்லேலூயா. எலியேசர் எங்க நிக்க வச்சிரோ அதே இடம்தான். இன்னும் எலியேசர் ஆபிரகாமுடைய தரிசனத்தோடு கூட இணைந்து கொண்டான். நீங்களும் நானும் இணைய மாற்றம். ஹல்லேலூயா. இணைஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கண்டிப்பா இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்துல இது ஃபர்ஸ்ட் வாரமா? இது ஃபர்ஸ்ட் வாரத்துல எத்தனை ஜனங்க வந்துருக்காங்க? எத்தனை ஜனங்க வந்துருக்காங்க? முதல் வாரம் மாசம் போறது. ஏன்னா
அவங்க இருதயம் எல்லாம் இப்ப புறம்பா ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவங்க இருதயம் எப்படிதான் இருக்குது? புறம்பா. இது எனக்குரிய இல்ல, எலியேசருக்கு ஆபிரகாமோடு கூட ஒரு இணைப்பு. அதனாலதான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாரு? வாசிங்கம்மா. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை என்ன பண்ணுங்க? சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரும். இவன் யூதன் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இவன் யார் கிடையாது? இவன் யூதன் இல்ல, இஸ்ரவேல் கோத்திரத்தான் கிடையாது, எபிரேயன் கிடையாது. ஆனா ஆபிரகாமோடு கூட நான் இணைஞ்சு கொள்றேன்ப்பா. நான் கிறிஸ்தவன் கிடையாது, ஆதிகளும் கிறிஸ்தவன் இல்ல, ஜாதிகளும் கிறிஸ்தவன் இல்ல, பாதியில கிறிஸ்தவன். முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் நானும் ஒருத்தர். அப்புறம் கத்தோலிக்கல போய் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் தெரியாதபடி வாழ்ந்துட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இப்போ என் தேவனையே அறிந்து அவனுக்காக அவரோடு கூட இணைத்து கொள்ள வந்து விட்டேன். அதனால நான் ஆதியில கிறிஸ்தவன் இல்ல, ஜாதியிலே கிறிஸ்தவன் இல்ல, பாதியில வந்து கிறிஸ்தவன். ஆனா ஒரு காரியம் நல்லா தெரியும், என் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளணும். நான் ஏன் எலியேசரை குறித்து சொல்றது தெரியுங்களா? எலியேசர் யார் என்பதை 15வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் அங்க சொல்லுகின்ற காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்குமா, இல்ல முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாத. எத்தனை பேர் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுவாங்க? எதனா ஒரு பிரச்சனை வந்தா போதும் முதல்ல விட்டு ஓடுற ஆள் யாருதான்? நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன் பிரதர், அவரை காணோம். ஏன் காணோம்? பிரச்சனைனா அவர் கூட இருக்க விரும்பல. உங்ககிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட தேவைகளை எதிர்பார்க்கிறாரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு தோல் கொடுக்க ஒருத்தர் விரும்பல, ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசுவானவர். அல்லேலூயா. அவர் யார் தான்? பைபிள்ங்க. அம்மா பைபிள்ங்க. அப்படியே அங்கேயே எழுந்துட வேண்டியதானே நீயும். இது முன்னாடி பைபிள் இல்லாம தயவுசெய்து உள்ள வராதீங்க. பைபிள் இல்லாம என்ன பண்ணக்கூடாது? இது என்ன, நான் ஃபேஷன் ஷோவா உங்களை காட்டினேன். நான் இப்படி பொருத்தும் இப்படி வருத்தும் என் அழக வேதத்தை கவனிக்க வாங்க. பட்டை இல்லாம ஒருத்தனும் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட வரவே கூடாது. சண்டை போட எவனா பட்டை இல்லாம போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எதிர்க்க வருவாங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் இல்லாம வரவனா அப்படிதான். ஆரம்பத்துல வரலாம், ஒரு 6 மாசம் வரைக்கும் வரலாம் நீ பைபிளே இல்லாம. அடுத்த 6 மாசத்துல எது இருக்குதோ இல்லையோ உனக்கு என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். எத்தனை பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் இல்லாம இருக்கிறீங்க? பைபிள் இருக்கணும் தூக்குது. இன்னும் பைபிள சொல்லிட்டாரு, பைபிள் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் பைபிள கேட்டுங்க? பைபிள் வச்சுக்கிறீங்க மட்டும் அழியில சொல்லுங்க. எதுல நம்மள தனியே பிசாசு வேறு பிரிச்சிடும். இங்க எலியேசர் குறித்து போடப்பட்டிருக்கு. ஒரு சில சம்பவம் நடந்த பின்பு ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்க வைப்போம். பயப்படாதே, நான் உனக்கு ஆண்டவர் சொல்றாருப்பா, பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், மகா பெரிய பலன் தான். அல்லேலூயா. பலவீன நேரங்களிலே பலன் சந்தீரையா, என் பலவீன நேரங்களில் பலன் சந்தீரையா. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு அசிங்கமா அடியனுக்கு அங்க என்ன இல்ல, அவருக்கு அவர் பிள்ளை யாருக்கு தெரியும்? நல்லா தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, அடியனுக்கு என்ன தருவே? அவர் எதிர்பார்ப்பு எதுதான்?
இல்லதான் அவர் எதிர்பார்க்க. அவர் சொல்ல இந்த காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் இந்த ஜபம் ரொம்ப டீப்பா இருக்கும், ரொம்ப அழகாவா இருக்கும். வாசிங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. யாரு? எலியேசரு. தமஸ்கு ஊரான் அடிமையா வந்தவன் வீட்டுக்குள்ள வந்தான். அவரை பாக்குறான். திரும்ப ஆபிரகாம பாக்குறான். ஐயோ எவ்வளவு அழகா செபிக்கிறாருப்பா ஆபிரகாம், எவ்வளவு அழகா பாடுறாருப்பா, எவ்வளவு அழகா துதிக்கிறாருப்பா, எவ்வளவு அழகா ஆராதனை பண்றாருப்பா, நான் அவரை போல இருக்கணும். எத்தனை நினைச்சுக்கிறீங்க இங்க வந்து செபிக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு? ஏதோ ஒண்ணு அவர் பேசினா பேசணும் போட்டோம், நம்ம கேட்டா உணர்வில்லாத ஜனங்களா இருக்கக்கூடாது. உணர்த்தப்படுகின்ற வேலைகளை நீ உன்னை மாற்றிக்கொள்ளு. ஒரு நாள் ஜபத்துக்கு பயந்த கூட்டம் தான் நாங்களாம். ஜபிச்சுன்னா இருப்பாங்க, படிக்கட்டே நீங்க கேட்டுனா இருப்போம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மாற்றினபடினால உங்களை ஜபத்தை நடத்தத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் எப்படி இருக்கிறான்? தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரிப்புக்காரனா இருக்கிறானப்பா. இவன் வேற ஊருக்காரப்பா, இவன் வேற தேசத்தான். ஆனா என் வீட்டுக்குள்ள வரும்போது என் தரிசனத்துக்கு ஏற்றவனமா நடந்துக்கிறானப்பா. அவன் என்னது ஆபிரகாம் சொல்ல விரும்புறாரு? பா எனக்கு இவன் பிள்ளைய போல இருக்கிறான்பா, எனக்கு இவன் பிள்ளைய போல இருக்கிறான். என் வீட்டை விசாரிக்க போறவன் தான், என்ன நடத்த போறவன் தான் போல இருக்கு. எனக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொல்றாருப்பா, இவன் உனக்கு பிள்ளையா இருக்க மாட்டான், இவன் உனக்கு உண்மையா இருப்பான். தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருப்பான்? உண்மையா இருப்பான், இணைக்கப்பட்டு இருப்பான். அவன் தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்வான். அவன் தேவனுக்காக எல்லாத்தையும் செய்வான். அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் அழகா சொல்லுவாங்க. பின்னும் ஆபிரகாம், தேவனீர் எனக்கு புத்திர சன்னிதானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்ப யார் வீட்டுல பிறந்திருக்கணும்? இஸ்மவேல் இல்லாத நாள் இது. எலியேசர் தான் இது. அல்லேலூயா. யார்தான்? இந்த எலியேசர் தான் வீட்டுல பிறந்தான். 175 வயசாச்சு அவருக்கு. இவருக்கும் கொஞ்சம் வயசு முதிர்ந்து போச்சு. இப்போ 40 வயசான ஈசாக்கு யாரு பொண்ணு பார்க்க போறது? ஒருத்தர் நம்பிலாம் யாரும் அனுப்ப மாட்டாங்க. யாருன்னா சொல்லுவாங்களா, நம்ம பொண்ணு பார்க்கற போனா முதல்ல யாரு எகிரிச்சு வருவாங்க? எனக்கு கல்யாணம் அப்படின்னு யார் வருவாங்க? மாப்பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும். முதல்ல யார் பார்த்துடணும்? அவர் போட்டோவை பார்த்துடணும். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க தான் கேட்கறாங்க, அவர் போட்டோ காட்டுமா? நான் பார்த்தேன். யாரு? அப்பாவும் அம்மாவும் தான் கேட்கறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்து மிச்சம் மீதி பேலன்ஸ் தான் யார் பாக்குறது? பக்கத்துல கேட்கறது சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க என்ன வைக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க உங்களுக்கு அதை காட்டு 100 மடங்கு உங்களுக்கு வைக்க போறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் கல்யாணத்துக்கு டச் கொடுத்துருவேன், அவங்க கல்யாணம் முடிஞ்சுதான் டச் கொடுப்பாங்க. நான் ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஒரு சகோதரர் என்னோட கூட பேசி கொண்டிருந்தா, அது வீட்டுக்கு தெரியாம அந்த சகோதரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். 15 வருஷம் ஆகுதான். எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆகுதான். ஆனா இன்னும் அவங்க அப்பா அம்மாக்கு கல்யாணம் ஆனது தெரியாதான். அவருக்கு கிட்டத்தட்ட 10 வயசுல பையனே இருக்கான். நான் கேட்கும் போது எனக்கு இருந்தமே நோய்ச்சி. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குது? பொல்லாத காலம். இப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவம் எல்லாம் இப்ப என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகி முன்னாடி நிக்குது. உங்க தனாவுக்கு நடக்க போகுது. இப்படி நடந்தா நீங்க உங்க இதயம் தாங்கும். உடனே சொல்லுங்க, இதயம் யாருக்கு தெரியும், வேதனை யாருக்கு புரியும், என் கண்ணீர் யாரை கேட்கக்கூடும், யாரை கேட்கக்கூடும்.
யாருக்கோசம்? அடுத்த ஜெனரேஷன் கோசம் நீங்க செய்வீங்க. ஆனா அது உங்களுக்கோசம் என்ன பண்ணது? அப்ப எதை விதைப்பீங்க? அதை காட்ட 100 மடங்கா இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு எலியேசரை நம்பி ஆபிரகாம் அனுப்புறாரு. யாருக்கு? ஈசாக்குக்காக. ஈசாக்கும் பர்ஃபெக்ட் மேன். யார் மட்டும் சொல்லக்கூடாது, ரெபெக்கால மட்டும் சொல்லக்கூடாது. ஈசாக்கு இஸ் ஒன் அண்ட் ஒன்லி பர்ஃபெக்ட் மேன். நீங்க எப்படியா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அமைய போற வாழ்க்கையே இருக்கும். ஈசாக்கை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் டெய்லியும் தியானம் கிளாஸ் போயிடுவாரு. வீட்டுல இருந்தானா எவ்ரிடே சாயங்காலம் என்ன பண்ணுவாரு? நம்மளால வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? சாயங்காலத்துல என்னவா பண்றீங்க சாயங்காலத்துல வீட்டுல இருந்தா? சொல்லுங்கடா, இருக்கிறவங்க சொல்லுங்கடா. அப்படியே இல்ல பிரதர், வீட்டுல அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நிறைய கையை உயர்த்தி எங்க அம்மாவையும் எங்க அப்பாவும் அப்படி கிராஸ் ஆகும்போது, ஆண்டவரே எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் மன்னிங்க, என்ன பெற்றதுக்காக. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க வாயில வயிற்றுல வச்சிருக்கிறாங்க. உங்களை பெற்றதுக்கு 2 கல்லை பெற்றிருக்கலாமேன்னு சொன்னாங்கன்னா, கல்லை காட்டுல நீ எப்படிதான் வீட்டுல கருங்கல்லா இருக்கிற. அல்லேலூயா. கல்லுக்கும் கருங்கல்லுக்கு வித்தியாசம் இருக்குது. கருங்கல் எப்படி ஆயிடுச்சு? இறுகி போய். ஆனா இந்த செங்கல் எப்படி அதை அச்சைச்சு செய்வாங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துக்கிறங்க, நீங்க கல்லா கருங்கல்லா? நல்லா புரிஞ்சுங்க. ரெபெக்காளை பார்க்கத்தக்கதாக ஈசாக்குக்கு பெண் கொள்ள யார் வருகிறது? எலியேசர் வருகிறார். எலியேசரை நம்பி பொறுப்பா அனுப்பத்தக்கதாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்றாரு, பின்ன ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சன்னிதானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கின்றான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல என்று ஆண்டவர் யார சொல்றாரு? எலியேசர் தான் சொல்றாரு. அப்ப அவ்வளவு டீப்பா பிள்ளைய போல இருக்கிறார். அவனுடைய பிள்ளைய போல சொன்னா உங்களை எதுக்கு தெரியுமா சொல்ற? தரிசனத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தாதான் இந்த காரியம் வரும். நீ எங்கிருந்தும் வந்திருக்கலாம், ஆனா தேவனோடு கூட இணைக்கப்படுகிற இந்த இணைப்புக்குள்ளே கடந்து வந்தாதான் ராஜா அவர் குமாரனுக்கு மணமகளை பார்க்கின்ற பொறுப்பு அவனுக்கு கொடுப்பாரு. எப்படி தெரியுமா? யோவான் ஸ்தானத்தை பார்த்துக்கிறீங்களா? அவர் எல்லா மனமாட்டியும் ஆயத்தப்படுத்துறாரு. எதுக்கு சொல்லுங்க? அவரும் எலியேசர் போலதான் பிதாவுக்கு ஊழியம் செய்ய கடந்து வந்த எலியேசர் அவரு. அதனாலதான் யோவான் ஸ்தானம். அது போலதான் இந்த எலியேசர். ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க வந்து எலியேசர் இவர். அதே காரியம் தான். அந்த நிழலாட்டத்தை தான் நீங்க புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். இப்போ ஆண்டவரோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக எலியேசர்களை இங்கே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த மனுஷன் உண்மையும் உத்தமத்தோடு கூட தேவனோடு கூட இணைய போறீங்க, தேவ தரிசனத்தோடு கூட இணைய போறீங்க என்பது தேவன் பார்க்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறார். உண்மையும் உத்தமும் உள்ளவனாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை நம்பி அநேக பொறுப்புகளை கொடுப்பார். ராஜாவின் மனவாட்டியை நீ பார்ப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் சொல்ற காரியம் புரியுதுங்களா இல்லையா? புரியல மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியலன்னு நான் கத்து கொடுக்குறேன். இயேசு ராஜாவுக்கு மனவாட்டி யாரு சொல்லுங்க? நம்ம எல்லாருமே மனவாட்டிங்க தான். நல்ல மனவாளன் அவரே. நல்ல மனவாளன் அவரே. அவர் கேட்ட மனவாட்டி நானே. இப்போ ஈசாக்கு எங்க இருப்பாரு? தியானமா. அது போல இயேசு ராஜா இப்ப எப்படிதான் இருப்பாரு? நம்மளோட கூட இணைக்கப்படுகிற ஒரு இருள இருப்பாரு. நம்ம எப்படிதான் இருக்கணும்? யாரையும் பார்க்க கூடாது. ஆண்டவரே உம்மை பார்க்கத்தக்கதாக நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம். அங்கே கடந்து வருகிறார். யாரு? எலியேசர். 39வது வசனத்துக்கு நேரம் கடந்து வந்துடும். அவர் அந்த கிணத்தடையில் நின்று, என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும். எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ
நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். வருவார்களே, நான் குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீ உம்முடைய ஊழியக்காரனாகிய. யாருக்கு? இப்படி வச்சுக்கோமே, இயேசுவுக்கு நியமித்தவளாய். யாரு தேவனுடைய தரிசனத்தோடு கூட இணைக்கப்பட போகின்றார்களோ, தேவனோடு கூட பேசப்பட போகின்றார்களோ, அவர்களே தேவனுக்குரிய மனவாட்டிகள். நீங்க ஏசப்பாவோட கூட இணையன்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? அதனால்தான் ஆரம்பத்திலே உங்களை கேட்டேன், ஏசப்பாக்கு என்னென்ன செய்ய போறீங்க? அவங்க இணைக்கப்பட போறீங்க. ஆண்டவரோட கூட இணைக்கப்பட போறீங்க. ஏன்னா அங்க ஈசாக்க பார்த்தோமே நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்ப்போம். ஆனா கொஞ்சம் வாசிச்சிருவோம். வாசிங்கம்மா தொடர்ந்து. செய்யும் என்று அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய யாரு? நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தால், அந்த பெரிய எப்படிதான் இருந்தாங்க? மகாருமாகி அவ்வளவு அழகு. யாரு பாத்தீங்களா? ரொம்ப அழகு. சிலர்லாம் அழகா இருந்தா வீட்டுல வேலை செய்யாதுங்க. அல்லேலூயா. அழகா இருக்கிறது என்ன பண்ணுங்க? வீட்டுல நிறைய பேர் வேலையை செய்யறது இல்லை, அது வேற விஷயம். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டீங்க? வீட்டுல வேலையே செய்ய மாட்டீங்க. ஆனா ரெபெக்காள் என்னதான் அழகா இருந்தாலும் வேலை செய்யும். குடம் எவ்வளவு தூரம் இருக்கட்டுமே, எப்படிதான் இருக்கும்? தோல் மேல வச்சு தூக்கினது. பக்கத்துல இருக்கிற குடத்தை தூக்கலாம்னா அம்மா கத்தி இருக்குது, தூக்குடா தூக்குடா தூக்குடான்னா. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சீங்க. நீங்க எபிரேய ஸ்திரீகள், நீங்க பலம் உள்ளவர்கள். பலம் மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுத்து வச்சுக்கிறாரு? எனக்கு நிறைய பேர் போக்கஸ் தெரியுமா? எது சொல்லுங்க? நீ அழக பார்த்துக்கணும். அல்லேலூயா. அழகு நல்லா புரிஞ்சீங்களா? ஆண்டவர் கொடுத்தது, அதாவது பார்த்துக்கிட்டோம். நீ முதல்ல உனக்கு கொடுத்த பொறுப்பை பாரு. அங்க யாருடைய குமாரத்தி என்று அவங்களை சொல்லப்பட்டிருக்காங்க? பெத்துவேலுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த குடும்பத்துல அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. ஒரே பொண்ணுதான். ஒரே பொண்ணு என்ன பண்ணுது? தண்ணி குடிக்குது. அல்லேலூயா. அந்த அம்மா எப்படியா பண்ணுமா? ஏதோ ஒரு குடத்துக்கு விருப்பம் வச்சுச்சு அப்படின்னாது. குடிக்க மாட்டவரே, உங்க ஒட்டகத்துக்கும் கூட ஒட்டகம் குடிக்கும். ஒரு ஒட்டகமும் 10 லிட்டர் குடிக்கும். மேலேயே குடிக்கும். 15 லிட்டர் வரைக்கும் அது தொண்டையில் என்ன பண்ணுமா? சேவ் பண்ணி. அப்ப அது எவ்வளவு குடிச்சிருக்கும்? 10 ஒட்டகம். இந்த அம்மா எத்தனை கூட தண்ணி கொண்டு வந்து ஊத்தி இருக்கணும்? ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குடமே வச்சுக்கல. 10 ஒட்டகத்துக்கு எத்தனை குடம்? 10 குடம். அதுவும் கிணறு கொஞ்சம் எப்படிதான் இருக்கான்? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் டீப்பா தான் இறங்கணும். 10 வட்டி 2 வட்டி கடைக்கு போச்சுன்னா சொல்லுங்க, இந்த படி ஏறி இறங்கத்துல உயிரோ போதும். அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா எந்த காரியத்தையும் பேசவில்லை, எதை பத்தியும் சொல்லவே இல்லை. தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த வீட்டுல இருக்கிற நாட்கள்லாம் அந்த அம்மா எல்லா வேலையும் செய்யுது. அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் இவ்வளவு வேலை செய்யறேன்,
அம்மா கிட்ட போய் சொல்ல, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், நீ யாருக்கிட்ட சொல்றதுல கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிற. நீ வீட்டுல கனம் அடையும் பொழுது, வீட்டுல உன்னுடைய காரியம் ஒழுங்கிருக்கும் போது ஆண்டவர் சரியா கொண்டு ஒரு இடத்துல உன்னை எப்படி மன்னிக்க வைப்பாரு. நீங்க அப்படியே ஈசாக்கு லைஃப்ல அவங்க வந்துட்ட பிறகு போய் பாருங்களா, அவங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாங்களான்ட்டு. ஏன்னா ஆபிரகாம் வீட்டுல 318 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இப்ப அவங்களுக்கு வேலை செய்ய போறாங்க. இந்த அம்மா தன்னுடைய வீட்டுல வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தன் குடும்பத்துல என்னென்ன காரியம் இருந்துச்சோ எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சாங்க. ஒருவேளை பொம்பளை பிள்ளைகளாகிய நீங்க உங்க குடும்பத்துல இருக்கும் போது கவனத்தோடு கூட இருப்பாய், ஆனால் நீ போகின்ற இடத்துல கனம் பண்ணப்படுவாய். இங்க பப்பரப்பான்னு காலை விரிச்சுன்னு நீ பத்து இருந்தேன்னு வச்சுக்க, போற இடத்துல உங்களுக்கு கால் நீட்டுறதுக்கு கூட நேரம் இருக்காது. என்ன இருக்காது? அந்தம்மா பாருங்க, நான் வேதத்துல இருந்தா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அந்தம்மா போற இடத்துல வீட்டுல இருக்கும்போது அவ்வளவு வேலை அழகா செய்யுது. ரொம்ப தூரத்துல ஊருக்கு புறம்பே இருக்குதான் கிணறு. புறம்பே இருக்கிற கிணறுக்கு அந்த மாதிரி எத்தனை வந்து போயிருக்கணும். ஆனா அந்த அம்மாவுடைய அந்த குணத்தை பாருங்களேன், குணத்தை ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தரை பார்த்தோன்னே என்னன்னு சொல்றாங்க, மரியாதை என்னடா என்கிட்ட பேசுற வந்து, நம்மளால யாருகிட்ட பேசணும் சிச்சி சிச்சி பேசுறோம். யார்கிட்ட பேசணும் இப்படிதான் பேசும். இந்த அம்மா கனமா கேட்கறாங்க. ரெபேக்கால அழகா பேசுறாங்க. அங்க சொல்லிருப்பாங்க, வாசிக்கப்பா. அந்த பெண் மகா ரூபவதியும் அவர் பார்த்த உடனே சர்ச் பண்றாரு. யாரு? எலியேசருக்கு பார்த்த உடனே இந்த மூஞ்சி நல்லா மூஞ்சி தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் எலியேசர் தான் பார்த்த உடனே சொல்றோம், இது நல்ல மூஞ்சி, இது யாரையும் பார்க்காது. நல்லா புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீ பார்த்தாதான் நீ எல்லா இடத்துலயும் கனம் அடைவ. எப்படி ஒன்னாலும் வாழ்க்கை வாழலாம் நினைச்சா கனம் அடைய மாட்டேன். எந்த பிள்ளைகள் தன் வீட்டிலே வேலை செய்யறாங்களோ அவங்கதான் போற இடத்துல கனமா இருப்பாங்க. ரெபேக்கா ஓடி ஓடி வேலை செஞ்சா, அங்க போய் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு ராஜாத்தியார் தேவன் அமர்வுக்கு அழகு பார்த்தாங்க. வீட்டுலாம் ஏமாத்துற பிள்ளைங்கள்லாம் வெளியே போய் பட போறீங்க அவஸ்தை. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ண, ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிச்சு அனுப்புறாரு. இனியாவது வீட்டுல போய் என்ன பண்ணு, அப்படியே வந்தா தவக்கல மாதிரி பாத்துக்கிறது. ஆம்பளை பிள்ளைகள் தான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகள் மட்டும் என்ன பண்ண கூடாது. நம்ம அப்படியே நீங்க இங்க வேலை செய்ய, ஆம்பளை பிள்ளைங்க இங்க வேலை செய்யணும்னா அங்க போய் துணி துவைப்பீங்க. யோபு சொல்றாரு, நான் மொத்த வித்த பார்த்தோம்யா, நான் மத்தவங்களை பார்த்தா நான் என்ன பண்ணோம், மாவாட்டும். யோபுவே மாவாட்டம்னா நம்மலாம் பாத்துங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட கூடாது, ஐயோ ஆம்பளை பசங்களாம் சொல்ல போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் செய்யணும். ஆனாதான் நீங்க புத்தி உள்ள புத்திரர்கள்லாம் வேதத்துல பார்த்திருப்பீங்க. யாக்கோபு எப்படிப்பட்டது சொல்லுங்க, குணசாலி. வீட்டுல எல்லா வேலையும் கத்துப்பாங்க. யாக்கோபு அம்மாக்கு ஒரு குழம்பு செஞ்சு கொடுப்பாருமா, நான் குழம்பு செஞ்சுட்டா போய் கேட்பாரு, மாமா நான் செய்யறேம்மா இன்னைக்கு. சரி வானடா யாக்கோபு, இல்லம்மா இருமா. ரெபேக்காவுக்கு பிறந்தவர் தான். அம்மா அங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. எங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அம்மாவை தாங்குறாங்க. அம்மா நீ இன்னைக்கு நான் செய்யறேன். ஆம்பளை பிள்ளை ஒரு நாள் குழம்பு செய்யுது. யாக்கோபு நான் ரொம்ப அழகா குழம்பு வச்சிருக்கிறடா, நீ கத்து கொடுத்துட்டாம்மா. குழம்புக்கு யார் கத்து கொடுத்தது? இன்னைக்கு எது கத்துனா நானே கத்துக்கினேன். நீ எங்க அம்மா கவனிக்கிற, கவனிச்சாதானே கத்து கொடுப்பாங்க அவங்க. இன்னைக்கு பாக்குறதுனா யூடியூப் தான். ஊர்ல இருக்கிற அம்மா எல்லாம் வைக்கிற குழம்பு பாக்குற, பெத்த தாய் வைக்கிற குழம்ப பாக்குறது இல்ல. அதான் நம்ம சொல்லுவோம், அம்மா கை பக்குவம். நீ நான் பக்குவத்தை பார்த்து மாடல்ஸ் யார் தான்? ரெபேக்கா நிறைய காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. சில பிள்ளைகளை குறிச்சு அவங்க போடப்பட்டிருந்தே ஏசா அவங்களுக்கு எப்படி இருந்தான், மனநோவா இருந்தான். அதுக்கான பனிஷ்மெண்ட் அவன் பெற்றுக்கொண்டான். மனநோவா இருக்கிற பிள்ளைங்க ஒருவேளை இங்க பேரண்ட்ஸ் நீங்க மனநோவா அடைய செய்தீர்களானால் நிச்சயமாய் அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, செய்தே தீர்வாரு. நீங்க நினைச்சிடக்கூடாது, யாரும் எங்களை பார்க்கல, நாங்க போறதுல ராஜ்யத்துல கண்டிப்பா இருக்க முடியும். தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், பலிபீடத்திலிருந்து சொல்றேன்.
நீ உன் வீட்டை ஏமாத்தினால் உன் வாழ்க்கையை நீயே ஏமாத்தணும் அர்த்தம். நீ போற இடம் உனக்கு எப்படிமா இருக்கும்? சந்தோஷம் நிறைந்ததா இருக்காது. ஏன்னா நீ இங்க மற்றவர்களுடைய இருதயத்தை வேதனைக்குள்ளாக ஆக்குறபடினால அதே வேதனை நீ சுமந்தே ஆகணும். அதனால ஒரு காரியம் புரிஞ்சுக்க, ரெபெக்கால போல இருக்க கத்துக்கோ. நம்ம இருக்கிற நாள்ல வாலிபத்துல தன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சாங்க. போற இடத்துல பூரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. நீங்க பூரண வாழ்க்கை வாழணும் தான் சொல்றேன். உங்களை வந்து திட்டணும் எனக்கு அவசியம் இல்லை. நீங்க நான் போற இடத்துல எப்படிதான் இருக்கணும்? நல்லா இருக்கணும். இங்க இருக்கிறதுக்காக 100 மடங்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இங்க முதல்ல நீ ஒழுங்கா உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியேல் இடத்துல ஏசாயா வந்து சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறா. ஏன்னா நீங்க ஒழுங்குபடுத்தலன்னா ஒருவேளை நீங்க சில பிள்ளைங்க பெற்றோருக்கு ஒழுங்கில்லாத பிள்ளைகளா இருப்பீங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனியாவது நாங்க ஒழுங்கா நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா போற இடத்துல நாங்கள் சகல சம்பத்துக்களோடு கூட சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும். வேறு இதெல்லாம் கத்துக் கொடுக்கமா? தரிசனத்தோடு கூட இணைய போறனா உன்னுடைய தேவையற்ற காரியங்களும் தேவன் நீங்க சொல்லுவாரு. அதை நீ எனக்குன்னு ஏத்துக்கணும். நீ மத்தவங்களை பார்க்க கூடாது. இது அவங்களுக்கு சொல்றாங்களா, இது இவங்களுக்கு சொல்றாங்களா, உனக்குதான் சொல்றேன். அப்படி யோசனை பண்ணி கொண்டிருக்கிற மகனே மகளே, இது முழுக்க முழுக்க உனக்கேதான். நீங்க இதை நான் உங்களை மனசுல வச்சுன்னா சொல்ல, வேதம் சொல்றத நீ சொல்றேன், ஆவியானவர் சொல்லி கொடுக்கறத சொல்றேன். அங்க சொல்லுகின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தால் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், உன் குடத்தில் இருக்கிற இதுதான் ஒரு மனசுக்குள்ள முன்னாடி சொன்னார், ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நான் ஒரு காரியம் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? நான் ஒரு மகளிடத்துல போய் கேட்க போறேன். அவர்தான் ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை அங்கே வெளிப்படுத்தத்தக்கதாக எலியேசர் அந்த அம்மா கிட்ட சொன்னாரு, அம்மா உன் குடத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எனக்கு குடிக்க கொடுப்பாயா? அந்த தரிசனம் நிறைவேறுது. ஆண்டவர் அங்க அவரோடு கூட வருகின்ற காரியத்தை நிறைவேற்றுகின்றார். அங்க நடக்கின்ற காரியத்தை இவர் எதை சொல்லி அதை ஜெபித்தாரோ, எங்க அங்க பாருங்க 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தலோ, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கின்றேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடியும் என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்க பார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்திருக்கவும் என் எஜமானுடைய அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரும் என்றார். இப்ப இந்த காரியம் என்ன நடக்குது வாசிங்கம்மா. அப்பொழுது குடியும், நம்ம எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசுறா, என்னன்னு குடியும் என் ஆண்டவன். என்னடா என்ன யாருக்கிட்ட வந்து தண்ணி கேட்கிற? நம்ம வாய் எப்படிதான் வரும்? எத்தவனே எல்லாத்துக்கும் எப்படிதான் பேசுவோம்? வாடா, எத்தனை பேர் வீட்டுக்கார சொல்லுங்க. எல்லா வீட்லயும் வீட்டுக்கார எப்படிதான் ஜூஜு. ரெபெக்காள் இடத்துல நல்லதை கத்துக்கொள்ளுங்க. புறச்சாதியான அந்த மனுஷனை பார்க்கும்போது அழகா பேசுறாங்க. சொல்லுங்க என் ஆண்டவனே. ரெஸ்பான்சிபிலிட்டியான வார்த்தை பாருங்க. எப்போ கிறிஸ்துக்குள்ள நீ வரையோ உன் வாயின் தாறுமாறுகளை தேவன் மாற்ற விரும்புகின்றார். முன்னாடி நீ எப்படி வேணாலும் பேசிட்டு இருந்திருப்போ, ஆனா கர்த்தருக்குள்ள வளர 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 உன் வாயின் வார்த்தைகள் மாறணும். அல்லேலூயா. முன்னாடி வாடானியோ போடானியோ இப்ப வர சொல்ல இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்படி துதிக்க, அப்படி இருக்கிற வயதான் துதிக்கும். கண்டதை பேசுற வாயில இங்க துதிக்காது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீங்க ஆராதனை பாருங்க, சில வாயில அப்படியே சிப்பு போட்டு மூட்டு இருப்பாரு. அதுக்கு வாயே வராது. ஏன்னா அது வெளியே போய் வாடா போடா அது இதுன்னு என்னவோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதுங்க வாயை தந்து துதிக்கவே துதிக்காதுங்க. அல்லேலூயா.
அது வேதம் அழகா சொல்லும், குறைக்க மாட்டாத. கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. நம்ம வீட்டுல பப்பி வளர்ப்போம், அது குலைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? எதுக்கு வளர்க்குறீங்க? அதை குலைக்கணும். அது குலைக்கிறது கேட்டு மொத்தம் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது குலைக்கவே இல்லைன்னா அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம எதுக்கு வரோம்? நம்ம எங்கேயோ அலைஞ்சோம், தெரிஞ்சோம், வாழ்ந்தோம், எப்படி எப்படியோ இருந்தோம். இன்னைக்கு இன்னும் என்னையும் பூரணப்படுத்தி அழகா. எத்தனை பேர் இது வரைக்கும் வெளியே இருக்கும்போது ஷால் போட்டுக்கிறீங்க தலையில? வெளியே போய் பாருங்க, நல்லா பெப்பர பேனு. இஸ்லாமிய சகோதரிகளும் போய் பாருங்களேன், அழகா என்ன பண்ணுவாங்க, இந்த பர்தாவை போட்டு அவங்க எல்லாம் ரெபேக்காவை ஞாபகப்படுத்துறாங்க. அல்லேலூயா. வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, தன்னை அழகா காட்டி கொள்ளவே மாட்டாங்க. போன வாரம் பாத்தீங்களா ரெபேக்கா எப்படி இருந்தாங்க, எப்படி தாங்க இருக்கிறாங்க அழகா. நம்ம வெளியே பார்க்கணுமே, ஆணையத்துல இருக்குங்க வெளியே இருக்கும் பயங்கர டிஃபரெண்ட். அப்படியே பெப்பர பேனு. உன் அழகா ஒருத்தரும் பார்க்க கூடாது. உன் மனவாளன் பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? அமைதலோடு கூட காத்துக்கொள். அது நடக்கிற காரியத்தை வாசிக்கப்பா. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்றால், சீக்கிரமாய் குடத்தை, தோல்ல இருந்த குடத்தை கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால், கொடுத்த பின் எந்த தரிசனம் தேவன் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தாரோ அதே தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவங்க மன வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? ஈசாக்கு ரெபேக்காளுக்காக 19 வருஷம் ஜெபிக்கிறான். எத்தனை வருஷம்? 19 வருஷம் ஜெபிச்சான். ரெபேக்காளுக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் குழந்தை இல்ல. ஈசாக்குக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. வீட்டுக்கு எப்படிப்பட்ட வீட்டுக்காரர் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு அமைகிற கணவர்கள் எப்படிமா இருக்கணும்? உன்னை தாங்கணும். அல்லேலூயா. நம்ம பாடுகிறோம், நீரினை தாங்குவதா நிம்மதியா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தூக்கம் கட்டு யாரால? யாரம்மா? அல்லேலூயா. புரியல போல இருக்கு. நான் ஜாயிண்ட் திருப்பி கொண்டேன். 19 வருஷமா ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிக்கிறாரு. அப்போ எவ்வளவு அன்பு செஞ்சிருந்தா? அல்லேலூயா. 19 வருஷம் அந்த வீட்டுக்காரர் ஜெபிப்பாரு. இன்னைக்கு 1 வருஷம் குழந்தை எல்லாம் போதும். அல்லேலூயா. என்ன நடக்குது? உடனே அடுத்தது. அல்லேலூயா. அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா அப்படி நீனா 3 வருஷம் குழந்தை இல்லைன்னா டிவோர்ஸ். 19 வருஷம் கணவன் நேசிக்கிறான். ரெபேக்கா, நீ கஷ்டப்படாத, நான் இருக்கிறேன். நான் நேசிக்கிற நல்ல கணவனை, தேவனை தவிர உனக்கு யாரும் கொடுக்க முடியாது. அவங்க உன்னை தாங்குவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்துல நன்மையை கற்றுக்கொள்ளு. நீ நினைக்கிறியா நான் போற இடத்துல சந்தோஷமா? இல்ல, கர்த்தர் உன் வாழ்க்கையில இருந்தாதான் நீ சந்தோஷமா இருக்க. உன் குடும்பத்துல இன்னைக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீ செய். கர்த்தர் உன்னை போற இடத்துல தாங்கத்தக்கதாக வைப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால தூக்க முடியல நைட்ல. ஏன்? தினமும் குடிச்சிட்டு கத்துறான், தினமும் என் உயிர் எடுக்கிறான், தினமும் மனநோவா இருக்குது, செத்து போயிடலாமான்னு இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கை அமையறதில்லை. ஏன் சொல்லுங்க? முடிவு நம்ம எடுக்கிறோம், கர்த்தர்கிட்ட விடுறது இல்லை. நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம எடுக்கிற முடிவுலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுமா. அது வேதனையும் வருத்தமும் சஞ்சலத்துலதான் கொண்டு முடிய வைக்கும். ரெபெக்கா தன் குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தனையும் பார்க்கல, ஒரு மனவாளையும் பார்க்காத அழகு சௌந்தரியம் உள்ளவள் என்று எலியேசர் சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் உங்களை பார்த்தோன்னே சாட்சி கொடுக்குறாங்கம்மா? ரொம்ப சௌந்தரியமா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க? அப்படி சாட்சி கொடுத்து பாருங்க. நீ வாழ போற இடத்துல தேவன் உன்னை அழகாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து விடுவார். அங்க நடக்கின்ற காரியம் இது சகோதரர்களுக்குன்னா, சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல. ஒண்ணு சகோதரர்கள் நான் எப்படி வேணாலும் வாழ்க்கை வாழ்ந்தலாம் நினைக்காதீங்க. தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாதான் நல்ல ரெபெக்கா அவனுக்கு கிடைப்பா.
தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து வச்சுக்க, அப்புறம் உனக்கு கிடைக்கிறதுலாம் யார் தெரியுமா? சிம்சன் யாரை தெரியும் பண்ணாரு? தெரியல கட்சி அப்படி இருக்கும், படுக்க வச்சு மொட்டை அடிப்பாங்க. அத்தான் நீ படுத்துக்கோ, நீ பத்துக்காத்தான், நீ மடியில படு, நான் தலையை கோதி விடுறேன். அல்லேலூயா. ஏன்னு பாப்ப, ஐயோ தலையில என்னத்த காணோம்? நீ கனமா நடந்தா உனக்கு நல்ல ஈசாக்கு கிடைப்பாங்க. ஈசாக்கே நீ கனமா நடந்தா உனக்கு நல்ல ரெபேக்காள் கிடைப்பா. அல்லேலூயா. இல்லைன்னா தெரியல கிடைப்பா, தெளிவா இருப்படி. அல்லேலூயா. சாதாரணமா கண்ணு நோண்ட மாட்டா, போர் கூட்டு நோண்டுவா. அப்புறம் நல்லா இருக்கும் போதே நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்ணு நோண்டிட்டாங்கன்னு வச்சுக்க. அல்லேலூயா. ஏஞ்சல் என்ன எப்படி வாங்க, சீக்கிரம் ஓடியா, ஏந்து நட வா, தேய்ச்சிக்கினே வர. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒண்ணு ஈசாக்கா போல இருக்கணும், இல்ல ரெபேக்காள போல இருக்கணும். கொஞ்சம் வாசிச்சிருவோம், என்ன அப்படி போகுது வாசி. ஆச்சரியப்படுறாரு. பார்த்த உடனே யாருக்கு ஆச்சரியம்? இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணிலேயே the best யார்தான்? நீதான். ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தாரு, பார்த்த பொண்ணு பெஸ்ட். நம்ம ஊர் பட்ட பொண்ணு பார்க்கறான், எல்லாம் ஒஸ்ட், எல்லாம் ஜஸ்ட் தான். அல்லேலூயா. நல்லா பாத்துங்க, பார்க்கிற ஃபர்ஸ்ட் பொண்ணு பெஸ்ட். யார் பார்க்கறது? ஈசாக்கு பார்க்கல, எலியேசர் தான் பார்க்கறாரு. ஆனா பெஸ்டா பார்க்கறாரு. உனக்கு உன் தாய் தகப்பன் பார்க்கறதெல்லாம் பெஸ்ட் தான். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது நல்ல பெஸ்டா இருக்கும். உனக்கு தி பெஸ்ட கொடுப்பாங்க. அது விருதமா இருக்கும், வாழ்க்கைக்கு இனிமையா இருக்கும், தாங்கக்கூடியதா இருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆபிரகாம் ஈசாக்குக்கு பார்க்கறதுல எப்படிதான் இருக்கும்? அவன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டு தன் குடும்பத்தை தாங்கத்தக்கதாக வரும். 20 வருஷம் நம்ம என்ன பண்ணல? வீட்டுக்கார கூட சண்டை போடல, அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நாள் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஈசாக்கு கிட்ட நல்ல ஈவுகளை கற்றுக்கொண்டது. அதனாலதான் என்ன பண்ணல, அங்கிருந்து வந்த செய்கை காட்டல. அப்பா அம்மா வீட்டுல இருந்து எங்க அம்மா இது செஞ்சிச்சு, எங்க அப்பா அது செஞ்சாரு, அதெல்லாம் பேசவே இல்லை ரெபேக்காளு. அப்படியே அழிச்சிட்டாங்க ரெபேக்காளு. இனி இதுதான் என் குடும்பம். அல்லேலூயா. கனம் பண்ணணும், தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணும். உடனே என்ன பண்ணக்கூடாது, இங்கே அழிச்சிடாதீங்க. உன்னை பெத்து 21 வருஷம் வளர்த்து அம்மாவை அப்பாவும் போக சொல்ல என்ன பண்ணுவேன்? சில வீட்டுலாம் கல்யாணம் ஆச்சுன்னா போக சொல்ல கடைசியா அழுவாங்க, பாத்துக்கிறீங்களா? எதுக்கு அழுகுறாங்க? ஊஞ்சுக்கிறாரு, அதுக்கு நாங்க இல்ல அதுக்கு இல்ல. அந்த அன்பு பிரியும் பொழுது என்ன பண்ணுங்க, அழுகையாய் வெளிப்படுமா. உங்க போ சொல்ல, இங்க நீ கடந்து போ சொல்ல, உன் குடும்பம் உனக்காக என்ன பண்ணணும், கண் கலங்கணும். ஐயோ இந்த அழகான, ஐயோப்பா ஒழிஞ்சுதுடா, இது இது வரைக்கும் வேலையை செஞ்சிருக்காது. இது நீ போ சொல்லனா பின்னா உனக்கு அழுது நான் நின்று இருப்பாங்க. நீ வந்தா தவக்கல மாதிரி பார்த்து நடக்கும். எப்படி என்ன அப்புறம் உனக்கு எப்படி அழுவாங்க? கேட்ட சொல்ல, எனக்கு அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வர தெரியுமா, ஊர்ல யாரும் வேலையை சேர்த்துலையா? அப்ப உங்க அம்மா அப்பா ரோபோவா? நான் அவங்க பேட்டரியை போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க ஏன் வேலை செய்யணும், இங்க வந்து வேலை செய்யணும். நாங்களும் இங்க செஞ்சதான். இங்க ரெபேக்காளு, இங்க நீ கனமடைந்தால்தான் வாழ போற இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். ரெபேக்காளை யாரா திட்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க அப்பா அம்மா யாரா திட்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? அண்ணன் ரெபேக்காள் வார்த்தைக்கு கீழ்படினான். அண்ணன் ரெபேக்காளை போய் சொல்லிட்டு, அண்ணா இனிமே நடக்கணும். அப்படியேம்மா ஒரு வார்த்தை எடுத்து பேச, என்ன நீ தந்தவங்க பேச போ அப்படின்னு சொல்லவே இல்லையா? அழகா ரெபேக்கா வார்த்தைக்கு அண்ணன் கீழ்படிஞ்சு உடனே ஓடி லாபான். லாபான் ரெபேக்கா பேச்சை கேட்டு வந்தனால லாபானுக்கும் கிஃப்ட். அப்போ நீ வாழ போற இடத்துல கனமுள்ள வாழ்க்கை வாழணும். இந்த சண்டை ஒரு வீட்டுல பாக்கணும். ஒரு அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்கு, ஒரு 3 பேர் இருந்தா ஒரே சண்டை. மூஞ்ச ஏன் மூஞ்ச பாக்குற மாதிரி இல்ல, அது வேற விஷயம். ஆனா அந்த அன்பு இணைப்பும் இல்ல.
நீ கிறிஸ்தவ கர்த்தருக்குள்ள நீ வளர்த்து எழுதுமா, இனி வர ஜெனரேஷனுக்கு நீ நன்மையை கற்றுக்கொடு. அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் பார்த்து எலியேசர் பார்த்து ஆச்சரியப்படுறான். வாசிங்கப்பா. அதுதான், இதுதான் வசனம். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஈசாக்குக்கு எதை ஆபிரகாமுக்கு தேவன் கூட இருந்தபடியினால அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அவன் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக காரியத்தை வாய்க்க பண்ணினார். நல்ல ரெபேக்காள் கடந்து வருகின்றார். அங்க சொல்றாங்க, போறாங்க, பேசுறாங்க, சம்பாஷிக்கிறாங்க, எல்லா காரியம் நீ வீட்டுல போய் வாசிச்சுக்கணும். கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல ஒருவேளை நல்ல மனவாட்டி வாய்க்க பண்ணுமா, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனா கர்த்தர் உங்களோட இருக்குன்னா நீ அவரோட இருக்கணும். எலியேசர் யார்கிட்ட இருந்து கர்த்தரை கத்துக்கொண்டு இருப்பாரு? ஆபிரகாம். அப்பா, உன்னிடத்திலிருந்து உன்னை பார்க்கின்றவர்கள் யாரை கத்துக்கொள்ளணும்? அண்ணனை பார்த்து ஸ்டைல் பண்ண கத்துக்கணும், அக்காவை பார்த்து லிட்டி கூட கத்துக்கணும். இதெல்லாம் உருப்படாது. உன்னை பார்த்து கர்த்தரை கத்துக்கணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து யாரை கத்துக்கணும்? அப்பதான் வரங்களும் யாரை கத்துப்பாங்க. நீ புற சாதியில இருந்து கூட பொண்ணு தப்பே இல்லை. ஏன்னா ரெபேக்காள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா உள்ள வரும்போது கர்த்தரை கத்துக்கொண்டாங்க. நீ பக்திமானா இருந்தா தானே நீ இங்கேயே தூங்குவ. வரத்தே 9:15 தான். அல்லேலூயா. அப்புறம் உங்ககிட்ட இருந்து என்னதை கத்துப்பாங்க உங்க பிள்ளைங்க? நம்மளும் அப்பா மாதிரியே இருக்கும். I'm going to take me to Jesus. அப்படிதானே? ஆமா, வேலைக்கு ஒருத்தா சீக்கிரம் ஓடுவேன், கல்யாணத்துக்கு ஒருத்தா ஓடுவேன், சொந்தக்காரன் கூப்பிட்டா ஓடுவேன், எவனா செத்தா சீக்கிரம் ஓடுவேன். அங்க அவன் செட்டே இருக்க மாட்டான். பால் ஊத்துறதுக்கு முன்னாடி பாட கட்டுறதுக்கு இவன் என்ன பண்றான்? பாடிக்கலாம் சொல்ற, ஐயோ அவங்க இன்னும் பால் ஊத்தி நிக்கிறாங்க ஐயா, நம்மளுக்கு முன்னாடி போயிடும். ஆனா சர்ச்சைக்கு ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவான்? ஹிந்தி ஹிந்தி எலியாவை கேட்டு பாருங்களேன். எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப. பல ஆண்டுகள் கடந்து விட்டது. பாக்கியமான இந்த இடத்துல கடந்து வருவதற்கு இன்னும் உனக்கு மனமாற்றம் இல்லையே, இன்னும் உன் வாழ்க்கை மாற்றப்படலையே. எல்லாருமே தடிக்க விடுறாங்க. யாரும் தடிக்க விடாத நபர்கள் ஒருத்தரும் கிடையாது, எல்லாருமே விடுவாங்க. தேவன் ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் நல்லவன் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் சொல்லுங்க? ஏன் சொன்னாரு சொல்லுங்க? ஏன் சொன்னாரு தெரியுமா? ஒரு இடத்துல கோவப்பட்டாரு. அதனால கோவப்படாத பிதாவை போல ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அவர் கோவப்பட்டு அந்த உலகத்தை அழிச்சிட்டு இருப்பாரு. பாவம் செய்த உண்மையை என்னைக்கும் அவர் கிட்ட சேர்த்திருக்க மாட்டாரு. அதற்காக குமாரனை அனுப்பி கொடுத்திருக்க மாட்டாரு. அவர் கோவப்படாதவர். நான் கோவப்பட்டுட்டேன், நான் இல்ல, அவரே நல்லவர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லா வழிக்கும் விடுவாங்க. ஆனா எழுந்து நின்று எவன் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனோடு கூட தேவன் வந்து விடுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய முறையை மறுதலிச்சார் ஆபிரகாம். ஆண்டவரே எனக்கு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கன்னு சொல்லிட்டாருப்பா, ஆனா இல்லைன்னு சொல்றாரு. அப்போ மறுதலிக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா மறுதலித்த போது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் 15ஆம் அதிகாரத்துல இங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கூப்பிட்டு சொல்றாரு, வானத்தை நட்சத்திரங்களை எண்ணி பாடுறான். ஆபிரகாமே, இது போல நான் உனக்கு சன்னதியை கொடுப்பேன், உன் ஜெனரேஷன் பெருக பொண்ணு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி உங்களை நடத்த விரும்புகின்றார். கடிக்க விழுந்துட்டே கவலைப்படாது. எழுந்து நிலை, ஆண்டவரே என் ஸ்தானத்தை எனக்கு மறுபடியும் கொடுங்க ஆண்டவரே, ஓடுறதுக்கு ஆயத்தப்படுத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒன்று நடத்துவார். எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நீ உடைக்கப்படவிட்டா, இந்த இடத்துல உங்க தரிசனம் தெரியாவிட்டா, உனக்கு வாய்க்க பண்ண வேண்டும்.
காரியங்களை அறிந்திருக்கிறவர் நீதானே. காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றவர் நீதானே. கூட இருந்தேன் கண்டு சொல்லுகின்றான். காரியத்தை கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடியால் வாய்க்கப்பட்டிருக்கிறார். நீ ஆசைப்படுற ஆசை தேவனுக்கு பிரியமான்னு பார்க்க மாட்டேற. அதனால நிறைய பேருடைய காரியங்கள் வாய்க்கப்படல. தேவனுக்கு பிரியமா இருந்தா அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வெகு தூரத்துல இருந்தாலும் சரி, அதை கரெக்டா ஒரு தரிசனத்தோடு கூட இணைத்து விடுவார்.